வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை போர் குற்றவாளிகளுக்கு தடை கூறும் பிரித்தானிய அரசியல் பிரபலங்கள். வெஸ்ட் மினிஸ்டர் பொங்கல் விழாவில் கோரிக்கை. தமிழ் அரசியல் கட்சிகளின் பிளவு அரசியல் அடைவை பலவீனப்படுத்தும். பொங்கு தமிழ் நினைவு நிகழ்வில் பல்கலைக்கழக சமூகம் எச்சரிக்கை. வடக்கு கிழக்கு இணைவுக்கு எதிராக ரணில் தீவிர செயற்பாடு. தமிழர் தாயகத்தின் குடிசார் மத தலைவர்கள் கண்டன அறிக்கை. அதிமுகவை ஒருங்கிணைக்கப் போவதாக சசிகலா அறிக்கை. கட்சி விடயத்தில் சசிகலாவின் தலையீடு கூடாது என எச்சரிக்கும் ஜெயக்குமார். உட்கட்சி கிளர்ச்சிகளுக்கு பணிந்த பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனாக். இணையதள பாதுகாப்பில் கோரிய திருத்தங்களுக்கு உடன்பாடு. ரஷ்ய கூலிப்படை தளபதி நோர்வேயில் அரசியல் தஞ்சம். இனி உக்ரைனுக்கு ஆதரவு என கூறும் அந்திரி மெட்வெடேவ். விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பிரித்தானியாவில் தமது கட்சி ஆட்சிக்கு வந்தால் இலங்கையில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட அரசியல் மற்றும் இராணுவ முகங்களுக்கு தடை விதிக்கப்படும் என லிப்டம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சியின் தலைவர் எட் டேவி உறுதியளித்துள்ளார். பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் மண்டபம் நிறைந்த வகையில் நேற்று இரவு இடம்பெற்ற தை மரபுரிமை திங்கள் மற்றும் பொங்கல் விழா நிகழ்வில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஏனைய கட்சி பிரமுகர்களும் தமிழ் மக்களை பெருமைப்படுத்தும் வகையில் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். புலம்பெயர் ஈழத்தமிழ் மக்களால் தற்போது உலகளாவிய ரீதியில் தைத்திருநாள் பண்டிகை முன்னெப்போதும் இல்லாத வகையில் பெருமைப்படுத்தும் நிலையில் நேற்றைய தினம் பிரித்தானிய நாடாளுமன்றத்திலும் பொங்கல் பண்டிகை தனக்குரிய மதிப்பை பெற்றுள்ளது. வெஸ்ட்மினிஸ்டர் வளாகத்தில் நேற்று மாலை 6 மணி முதல் இரவு வரை இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரித்தானியாவில் உள்ள முக்கிய கட்சிகளின் பிரமுகர்கள் பங்கெடுத்து உரையாற்றியிருந்தனர். இந்த நிகழ்வில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான நடின் சஹாபி பங்கெடுத்திருந்தார். அவர் தனது உரையில் பிரித்தானியாவில் வாழும் தமிழ் மக்கள் பிரித்தானியாவிற்கு ஆற்றும் சேவைகளுக்கு நன்றி தெரிவித்திருந்தார். Parliament, which is why it is now hosted here, and it gives me real pleasure, great pleasure, in wishing everyone here and members of the Tamil community here in the UK and across the world a very happy Thai Pongal. I am well aware of the cultural significance of this harvest festival to various communities across Southeast Asia. இதேபோல லிப்டம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சியின் தலைவர் எட் டேவி தமது கட்சி ஆட்சிக்கு வந்தால் இலங்கையின் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு தடைகள் விதிக்கப்படும் என உறுதியளித்திருந்தார். But I also want to talk finally about the wider role of the international community with respect to putting pressure on the Sri Lankan government to, at long last, do the right thing, be held to account, and so on. And we've seen leadership from the Prime Minister and Foreign Secretary in Canada. The recent decision to impose sanctions on the former Prime Ministers Gotabaya Rajapaksa and Mahinda Rajapaksa are absolutely right. இதேபோல தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவரான எலியட் ஹோல்பன் தனது உரையில் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு நீதி கெட்டும் வகையில் பிரித்தானிய கட்சிகள் செயற்படும் என்ற உறுதிமொழியை வழங்கியிருந்தார். And for the peace and the justice and the accountability that has been denied to the Tamil people for far too long by the Sri Lankan government. It is time for the British government to do what other governments have done and to sanction those credibly accused of war crimes, and we have already done a lot in this space. So I encourage you to continue engaging with members of Parliament to ensure that we can achieve that justice and that accountability that the Tamil community has been waiting for far too long. இந்த நிகழ்வில் ஈஸ்ட்காம் பகுதியில் தொழிற்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சேர் ஸ்டீபன் ஸ்ட்ரீம், தொழிற்கட்சி தலைவர் சேர் கே ஸ்டாமரின் செய்தியை வாசித்ததுடன் ஸ்ரீலங்காவில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்களுக்கு கனடா விதித்த தடையைப் போல பிரித்தானியாவும் தடை விதிக்க வேண்டும் என அழைப்பு விடுத்திருந்தார். I'd like to send my warm wishes to Tamils in the UK and around the world
as you celebrate Tai Pongal, the Tamil Harvest Festival. It's a time to thank nature for the bounty it offers in the form of new crops, also a time for renewal, togetherness and community. And I want to mark this occasion by extending my gratitude for the huge contribution the Tamil community makes to Britain. This is also a time for us to remember the sacrifices made by the Tamil people for self-determination, peace and justice. இந்த நிகழ்வில் பங்கேற்ற ஏனைய அரசியல் பிரமுகர்களும் உரையாற்றியிருந்தனர். இந்த நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தன. தமிழ் மக்கள் தமது இலக்குகளை அடைப்பதற்கு தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமை அவசியம் என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் தெரிவித்துள்ளனர். தேர்தல் காலங்களில் தமிழ் கட்சிகள் பிளவுபடுவது தமிழருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என யாழ் பல்கலைக்கழக பொங்கு தமிழ் பிரகடனத்தில் 22வது ஆண்டு நிறைவு நிகழ்வில் அவர்கள் கூறியுள்ளனர். யாழ் பல்கலைக்கழகத்தில் மக்கள் பேர் எழுச்சியாக திரண்ட பொங்கு தமிழ் பிரகடனத்தின் 22ஆம் ஆண்டு நிறைவு நாள் நிகழ்வு இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது. யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பொங்கு தமிழ் நினைவு தூபியில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 2 நிமிட மௌன அஞ்சலியுடன் மலரஞ்சலி இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் வெளியிடப்பட்டுள்ள பொங்கு தமிழ் நினைவு நாள் அறிக்கையும் இதன்போது வாசித்து காட்டப்பட்டது. இன்றைய சமுதாயத்தின் கடமை என்னவென்றால் இன்றும் இப்படிப்பட்ட என்பது நினைவில் இல்லாமல் இருக்கின்றது. இதனை தொடர்ச்சியாக நாம் போராட வேண்டும். இங்கு வைக்கப்பட்டுள்ள 3 கோரிக்கைகள், அதாவது மரபுவழி தாயகம், தமிழ் தேசியம் மற்றும் சுய நிர்ணயம் என்பவற்றை நாங்கள் வலியுறுத்த வேண்டும். மீண்டும் மாணவர்களாக நாங்கள், மாணவருடைய சக்தி என்பது பெரிய ஒரு அளவில் அளவிட முடியாத ஒன்று. மாணவர்களாக நாங்கள் மீண்டும் செய்யும் பொழுதுதான் எமக்குரிய தமிழ் மக்களுக்குரிய தீர்வானது வெகு விரைவில் கிடைக்கும். இறுதியான வலியுறுத்தலும் இதுவே. எங்களுடைய 3 கோரிக்கைகளும் இன்றும் நிறைவேற்றப்படவில்லை. இனிவரும் காலத்தில் நாங்கள் இதனை தொடர்ச்சியாக நிறைவேற்ற வேண்டும். அதற்கு எங்களுடைய அரசு ஒத்துழைத்து நடக்க வேண்டும். அதோடு இன்றைய காலத்தில் தேர்தல் காலத்திலே தமிழரசு கட்சிகள் பிரிந்து காணப்படுகின்றது. எம்முடைய இலக்குகளை அடைய வேண்டுமென்றால் இணைந்து செயற்பட வேண்டும். இணைந்து செயற்படும் பொழுதே நம்முடைய மக்களுக்கான தீர்வு கிடைக்கப்பெறும். தமிழ் மக்களது அபிலாசைகளான சுய நிர்ணய உரிமை, மரபுவழி தாயகம், தமிழ் தேசியம் என்கின்ற விடயங்களை இந்த பிரகடனம் உள்ளடக்கி நிற்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்த இந்த பொங்கு தமிழ் உலகில் பல நாடுகளிலும் அங்காங்கு வாழும் தமிழ் மக்களால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு உலகம் முழுவதற்கும் தமிழ் மக்களது அடிப்படை அபிலாசைகளை எடுத்துரைத்து வருகின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தின் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை இங்கு இந்த பொங்கு தமிழ் நிகழ்வும் இங்கு நிறுவப்பட்டிருக்கும் பொங்கு தமிழ் பிரகடன கல்வெட்டும் பறைசாற்றி நிற்கின்றது. காலாதி காலமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் எடுத்து வந்த தமிழ் தேசிய நிலைப்பாடு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள இக்காலகட்டத்திலும் நமது பொங்கு தமிழ் பிரகடன நினைவுகூரல் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. ஆகவே மீண்டும் ஒருமுறை இந்த வருடம் சுயநிர்ணய உரிமை, மரபுவழி தாயகம், தமிழ் தேசியம் இவையே எமது மூச்சு என மீண்டும் உரத்து ஒழிப்போம். இவ்வெழுச்சி நிகழ்வில் வைத்து தமிழ் மக்களின் அபிலாசைகளான சுய நிர்ணய உரிமை, மரபுவழி தாயகம், தமிழ் தேசியம் என்பவை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பவை பொங்கு தமிழ் பிரகடனமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களின் அபிலாசைகளான சுயநிர்ணய உரிமை, மரபுவழி தாயகம் மற்றும் தமிழ் தேசியம் என்பன அங்கீகரிக்கப்பட வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி 2001ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 17ஆம் தேதி ராணுவ அடக்குமுறைக்கு மத்தியில் யாழ் பல்கலைக்கழகத்தில் மக்கள் பேரெழுச்சியாக திரண்டிருந்தனர். இதனை நினைவுபடுத்தும் முகமாக அப்போதைய யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் நினைவு தூபியும் திறந்து வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் தாயக பகுதியான யாழ்ப்பாணத்தில் தைப்பொங்கல் தினத்தன்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட அமைதி பேரணி மீது தாக்குதல் நடத்தப்பட்டமைக்கு கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது. அதே நேரம் தாயக நிலத்தை பாதுகாக்க தமிழ் தேசியத்தின் பால் பயணிக்கும் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் எனவும் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த மத தலைவர்கள், குடிசார் சமூக அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஆகியன கூட்டு அறிக்கையூடாக தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேசிய பொங்கல் தின நிகழ்வில் பங்கேற்ற ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு எதிராக யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் அமைதி வழி பேரணி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது.
இந்த பேரணியில் கலந்து கொண்ட வயோதிப தாய்மார்கள், சிறுவர்கள், பெண்கள், மத தலைவர்கள் மற்றும் மாணவர்கள் மீது ஸ்ரீலங்கா காவல்துறையினர், விசேட அதிரடிப்படையினர், இராணுவத்தினர் தடுத்து நிறுத்தியதுடன் நீர்த்தாரை பிரயோகத்தையும் மேற்கொண்டிருந்தனர். இந்த தாக்குதல் சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாக வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த மத தலைவர்கள், குடிசார் சமூக அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஆகியன கூட்டு அறிக்கையூடாக தெரிவித்துள்ளன. தைப்பொங்கல் தினத்தன்று பொதுமக்கள் மீது மேற்கொண்ட தாக்குதல் சம்பவமானது எமது நீண்டகால கோரிக்கைகளான ஸ்ரீலங்காவின் ஆயுத படையினரை தமிழர் தாயகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும், தமிழ் தேசிய இன பிரச்சினைக்கான எந்தவொரு நிரந்தர அரசியல் தீர்விற்கும் சர்வதேசத்தினால் நடாத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் பொது வாக்கெடுப்பின் மூலம் தமிழ் மக்களின் ஆணையை பெற வேண்டும், இதில் சர்வதேசத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட இனப்பிரச்சினைக்கான தீர்வுகள் தெளிவாக உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளினை மீண்டும் வலுப்படுத்தியுள்ளதாக அவர்கள் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளனர். சிங்கள பேரினவாதம் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தும் அதன் கோர முகத்தினையும் ரணிலின் உண்மை முகத்தினையும் சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தாயகமான வடக்கு கிழக்கை துண்டாடுவதிலும் தமிழ் தேசியத்தை சிதைப்பதிலும் மும்முரமாக செயற்படும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் ராஜதந்திரத்தினை முறியடித்து தாயக நிலத்தை பாதுகாக்க தமிழ் தேசியத்தின் பால் பயணிக்கும் அனைவரும் ஓரணியில் அணிதிரள வேண்டுமென வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த மத தலைவர்கள், குடிசார் சமூக அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஆகியன கூட்டு அறிக்கையூடாக தெரிவித்துள்ளன. இந்த அறிக்கையில் நெல்லை ஆதீன குருமுதல்வர், திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் நோயல் இமானுவேல் ஆண்டகை, அகத்தியர் அடிகளார், யாழ் மறைமாவட்ட குருமுதல்வர் பத்திநாதன் ஜெபரட்னம், பேலன் சுவாமிகள், அருட்தந்தையர்களான ஜோசப் மேரி, கந்தையா ஜெகதாஸ், ரோபர்ட் சசிகரன், சிவமாலை பிரின்சன், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் தலைவி கனகரஞ்சினி, குரலற்றவர்களின் குரல் அமைப்பாளர் கோமகன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் விஜயகுமார், கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் தர்சன் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். இலங்கையின் 75வது தேசிய சுதந்திர தினத்திற்கு பின்னர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உண்மையான முகத்தை மக்கள் பார்ப்பார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஜனாதிபதி மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு வருகை தர வேண்டும் என இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜனாதிபதி அவர்கள் எதிர்வரும் சுதந்திர தினம் 75வது சுதந்திர தினத்திற்கு முன்பு தமிழ் மக்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வை பற்றி ஒரு முடிவு காணலாம், உணக்கம் காணலாம் எல்லாம் சொல்றேன். ஆனால் அது தொடர்பாக முன்னேற்றகரமான செயல்பாடுகளை நாங்கள் அவதானிக்கக்கூடிய நிலையிலே இல்லை. நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்திலே பார்த்தது என்னை பொறுத்தவரை ட்ரெய்லர் மட்டும்தான், அதாவது பாடத்திலே அந்த ஆரம்பம் மட்டும்தான் பார்த்திருக்கிறேன். மீதி விஷயங்களை ஜனாதிபதி அவர்கள் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழ் மக்களை ஏமாற்றும் ஒரு செயல்பாடு மக்கள் வந்தாங்க என்றால் மீதி படத்தையும் நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் அதை காட்டக்கூடியதாக இருக்கும். அதற்கான திரைக்கதை, வசனம் அனைத்தும் தயார்படுத்த நிலையில் இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் பாரிய எதிர்ப்பினை சம்பாதிக்கிறதுக்காக தயாராக இருக்க வேண்டும். அதுக்கு முன்பாக அவர் இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக ஒரு சரியான ஒரு முடிவு ஒன்று எடுக்க வேண்டும். அவருடைய மட்டக்களப்பு மாவட்ட வருகையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு மட்டக்களப்பு மாவட்டத்திலே இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்கிறோம். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பில் 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி சமஷ்டி கட்டமைப்பை கொண்டுவரும் தமிழ் கட்சிகளின் முயற்சிக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் உரையாற்றிய சரத் வீரசேகர 13வது திருத்தச் சட்டம் இந்தியாவின் தேவைக்காக கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். வீடொன்று பற்றி எரியும் போது சுருட்டை பற்ற வைத்தது போன்று இன்று சில தமிழ் கட்சிகளும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளும் ஒரு சில சர்வதேச நாடுகளும் செயற்பட்டு வருகின்றன. நாடு இன்று பொருளாதார பிரச்சினைக்கு முகம் கொடுத்துள்ள நிலையில் நாட்டை துண்டாட, நாட்டில் சமஷ்டியை ஏற்படுத்த அவர்கள் முயற்சித்து வருகிறார்கள். 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதிக்கு அழுத்தங்களை பிரயோகித்து வருகிறார்கள். இந்து-லங்கா ஒப்பந்தத்திற்கு இணங்க வடக்கையும் கிழக்கையும் ஒன்றிணைத்து ஒரு வருடத்திற்குள் சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என்றே கூறப்பட்டிருந்தது. அது 13வது திருத்தச் சட்டம் கிடையாது. அதோடு இந்த ஒப்பந்தத்தில் அதிகார பரவலாக்கம் தொடர்பாக கூறப்படவில்லை. அப்படி இருக்கையில் எவ்வாறு 13வது திருத்தச் சட்டம் வந்தது? இது இந்தியாவின் தேவைக்காக எம்மீது சுமத்தப்பட்ட ஒன்றாகும். இந்த சிறிய நாடு 9 மாகாணங்களாக பிரித்து செயற்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இலங்கை போன்றதொரு சிறிய நாட்டை சமஷ்டியாக்க முற்படுவதானது இலங்கையை பிரிக்கவே ஆகும். இலங்கை என்பது ஒற்றையாட்சி முறை கொண்ட நாடாகும். 69 லட்சம் மக்கள் வாக்களித்து எமக்கு 3/2 பெரும்பான்மையை மக்கள் வழங்கியிருப்பதானது நாட்டில் சமஷ்டியை ஏற்படுத்துவதற்கல்ல,
மாறாக ஒற்றையாட்சியை பாதுகாத்து நாட்டை முன்னேற்றவே என்பதை அனைவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே 13வது நடைமுறைப்படுத்தி நாட்டில் சமஷ்டியை ஏற்படுத்தும் தமிழ் கட்சிகளின் முயற்சிக்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். 13ஐ நாம் இப்போதும் நடைமுறைப்படுத்தித்தான் வைத்துள்ளோம். ஆனால் காவல்துறை காணி அதிகாரங்களை வழங்கி ஐக்கிய இலங்கையை பிரிக்க நாம் என்றும் இடமளிக்கப் போவதில்லை. யாழ் மாநகர சபைக்குரிய புதிய முதல்வர் தெரிவு தொடர்பாக தமிழரசு கட்சிக்குள் இடம்பெற்ற கூட்டம் இணக்கமின்றி முடிவிற்கு வந்துள்ளது. இதனை அடுத்து நாளை புதன்கிழமை காலை 9 மணிக்கு மீண்டும் கூட்டத்தை கூட்டி முதல்வர் தொடர்பான தீர்மானத்தை எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாநகர முதல்வரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு நாளை மறுதினம் 19ஆம் தேதி வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சே பிரணவநாதன் தலைமையில் இடம்பெறவுள்ளது. இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் யாழ் மாநகர முதல்வர் வேட்பாளராக யாரை தெரிவு செய்வது என்பதில் தமிழரசு கட்சிக்குள் வேறுபட்ட கருத்து நிலவியதால் யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை செயலகத்தில் கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் இன்று மாலை கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் CVK சிவஞானம், தமிழரசு கட்சியின் யாழ் மாநகர சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இதன்போது யாழ் மாநகர முதல்வர் வேட்பாளரை தெரிவு செய்வதில் தமிழரசு கட்சிக்குள் வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சொலமன் ஸ்ரீல், இமானுவேல் ஆர்னோல்ட் ஆகியோரின் பெயர்கள் முதல்வர் தெரிவுக்கு முன்வைக்கப்பட்டதால் கூட்டம் இணக்கமின்றி முடிவடைந்துள்ளது. கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இந்தியா மற்றும் சீனாவின் இணக்கப்பாட்டை பெற்றுக் கொள்வதற்காக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றியளித்துள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் உரையாற்றிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கடந்த சில மாதங்களை நோக்கும்போது இலங்கையின் பொருளாதாரத்தை சரியான பாதையில் தடமேற்றுவதற்கு முன்னெடுத்த செயற்பாடுகளை அவதானிக்க முடியும் எனவும் தெரிவித்தார். இலங்கை மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதன் மூலம் அவர்களை துன்பத்திலிருந்து விடுவிக்கும் புதிய அரசியல் முறையில் ஒற்றுமையுடன் கைகோர்க்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனைத்து மக்கள் பிரதிநிதிகளிடமும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மிகுந்த இக்கட்டான பொருளாதார பின்னணியின் மத்தியிலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக சுட்டிக்காட்டிய அவர், இந்த வருடம் மருந்துகளுக்காக சுமார் 30 தொடக்கம் 40 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்கத்தின் முறையான விவசாய கொள்கை காரணமாக இம்முறை மேலதிக நெல் அறுவடை கிடைத்துள்ளதாகவும், குறைந்த வருமானம் பெறும் 2 மில்லியன் மக்களுக்கு மாதாந்தம் தலா 10 கிலோகிராம் அரிசி வீதம் 2 மாதங்களுக்கு வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கூறியுள்ளார். சுதந்திர தினத்திற்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்வதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அது எதிர்காலத்திற்கான முதலீடு என குறிப்பிட்டுள்ளார். பொருளியல் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள், பெண்கள் மற்றும் பாலினத்திற்கான நிறுவனம் என்பவற்றை நாட்டில் முதன்முறையாக உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் கொழும்பு மாவட்டத்திலும் கம்பஹா மாவட்டத்திலும் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு 1996 வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் தேர்தல் செலவு ஒழுங்குபடுத்தல் சட்டம் மூலம் அரசியல் அமைப்புக்கு முரணானது இல்லை என்பதால் அதனை நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன சபைக்கு அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் இன்று சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தலைமையில் கூடியது. இதன்போது சபாநாயகர் உயர்நீதிமன்றம் அனுப்பிய தீர்ப்பை சபைக்கு அறிவித்தார். அரசியலமைப்பின் 121(1) அரசியலமைப்புக்கு அமைய உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்டிருந்த தேர்தல் செலவு ஒழுங்குபடுத்தல் சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு எனக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது என்பதை நாடாளுமன்றத்திற்கு தெரிவிக்கின்றேன். உயர்நீதிமன்றத்தினால் குறித்த சட்டமூலத்தின் விதிமுறைகள் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட பின்னர் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் திருத்தங்களின் கீழ் சட்டமூலத்தின் விடயங்கள் எதுவும் அரசியலமைப்புக்கு முரணானதாக அமைவதில்லை எனவும் நாடாளுமன்றம் சாதாரண பெரும்பான்மையுடன் தேர்தல் செலவு ஒழுங்குபடுத்தல் சட்டமூலத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் எனவும் தெரிவித்துள்ளது. ஆனால் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உத்தியோகபூர்வ அறிக்கையில் அச்சிடுமாறு உத்தரவிடுகிறேன். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை ஏற்கக்கூடாது என ஸ்ரீலங்கா அமைச்சரவையின் தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தன நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார்.
உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை ஏற்க வேண்டாம் என பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் நெல் கப்புக்கின்ன அண்மையில் தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு கடிதம் மூலம் தெரிவித்தார். எவ்வாறாயினும் தொழில்நுட்ப கோளாறு உள்ளதாக தெரிவித்து சில மணித்தியாலத்துக்குள் குறித்த கடிதம் மீளெடுக்கப்பட்டிருந்தது. இந்த விடயம் தொடர்பில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் தினேஷ் குணவர்தன பதில் வழங்கியிருந்தார். அமைச்சரவை கூட்டத்தில் நாட்டை பாதிக்கும் அனைத்து விவகாரங்கள் குறித்தும் நாங்கள் விவாதிக்கின்றோம். அமைச்சரவையினால் இவ்வாறானதொரு தீர்மானம் எடுக்கப்பட்டதாக எவரேனும் குறிப்பிட்டிருந்தால் அது தவறு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானம் எடுக்க வேண்டும். இருப்பினும் நாட்டின் நிலைமை தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கும் அமைச்சரவைக்கும் உண்டு. நாட்டின் நிதி நிலைமை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. கட்டுப்பணம் செலுத்துதல் பணியில் இருந்து மாவட்ட செயலாளர்களை விலகுமாறு அமைச்சரவையில் எந்தவித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை. அரச நிர்வாக அமைச்சின் செயலாளர் வெளியிட்ட சுற்றறிக்கைக்கு நான் ஆலோசனை வழங்கவில்லை. வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை செயலாளர் அன்றைய தினமே மீள பெற்றுக் கொண்டார். தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்டு எதிர்த்தரப்பினர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். அரச நிர்வாக அமைச்சின் செயலாளரை பதவி நீக்க முடியாது. எதிர்க்கட்சித் தலைவர் காலையில் இருந்து இவ்விடயம் தொடர்பில் மாத்திரமே கருத்துரைக்கிறார். தவறான கருத்துக்களை குறிப்பிட்டு நாட்டு மக்களை அவர் தவறாக வழிநடத்துகிறார். பேச்சளவில் மாத்திரம் ஜனநாயக கொள்கையை பின்பற்றும் எதிர்க்கட்சியினர் கடந்த கால சம்பவங்களை மீட்டி பார்க்க வேண்டும். நாட்டில் கடந்த ஆண்டு இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களின் முன்னிலையில் இருந்து செயற்பட்டவர்கள் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட தயாராக உள்ளார்கள். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை ஆரம்பமாக உள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்யும் பணிகள் எதிர்வரும் 21ஆம் தேதி நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் கட்டுப்பணம் செலுத்தும் செயற்பாடுகள் இன்றும் இடம்பெற்றன. இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக 341 உள்ளூராட்சி மன்றங்களில் 340 மன்றங்களுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு கடந்த 4ஆம் தேதி அறிவித்திருந்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்புமனுக்கள் தொடர்பான அறிவித்தல் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு கிடைக்கப்பெற்றதை அடுத்து அதற்கேற்ப கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 18 மாவட்டங்களைச் சேர்ந்த 153 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதற்கமைய கிளிநொச்சியில் உள்ளூராட்சி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை இன்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சி செலுத்தியுள்ளது. முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் வை தவநாதன் தலைமையிலான ஈழமக்கள் ஜனநாயக கட்சி கரைச்சி, பச்சிலைப்பள்ளி, பூநகரி பிரதேச சபைகளில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி நுவலியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவலியா தொகுதி அமைப்பாளர் தினேஷ் லங்கா கீகனகி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அங்கத்தவர்கள் உள்ளடங்கிய குழு கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலுக்கு விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயண தடை நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இதற்கான உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலுக்கு விதிக்கப்பட்ட பயண தடையை எதிர்வரும் பிப்ரவரி 16ஆம் தேதி வரை நீடித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென் மாகாண முன்னாள் ஆளுநர் ரஜித் கீர்த்தி தென்னக்கோன் சமர்ப்பித்த தனிப்பட்ட மனு இன்று கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெக்னோவல முன்னிலையில் அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான எழுத்துமூல சமர்ப்பணங்களை முன்வைக்க அஜித் நிவாட் கப்ரால் தரப்புக்கு பிப்ரவரி 16ஆம் தேதி வரை நீதிமன்றம் அவகாசம் அளித்துள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக கடமையாற்றிய அஜித் நிவாட் கப்ரால் பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக அவருக்கு எதிராக இந்த தனிப்பட்ட மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தற்போதைய கொள்கைக்கு அமைவாக நாணய தாள்களை அச்சிடும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ளதாக வெகுஜன ஊடக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பந்துல குணவர்த்தன அரசாங்கம் அன்றாட செலவுகளை சமாளிக்க முடியாத பெரும் நெருக்கடி நிலையை எதிர்நோக்குவதாக தெரிவித்தார். இந்த சந்தர்ப்பத்தில் எம்மால் கடனை பெற்றுக்கொள்ள முடியாது.
வெளிநாட்டவர்களிடம் பெற்றுக்கொண்ட கடனை திருப்பி செலுத்துவது தொடர்பில் கடன் மறுசீரமைப்புக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு வெளிநாடுகளிடம் நாம் கேட்டுக்கொண்டுள்ளோம். இதனால் மேலும் கடன் வாங்க முடியாது, பணத்தை அச்சிட முடியாது. நாணயத்தாள்களை அச்சடித்தால் எதிர்காலத்தில் கடனை பெற்றுக்கொள்ள முடியாது. திருப்பி செலுத்தப்படாத கடனுக்காக நாணயத்தாள்களை அச்சிடுவதை அரசாங்கம் கொள்கை ரீதியில் நிறுத்தியுள்ளது. இதனால் அன்றாட செலவுகளை சமாளிக்க முடியாத பெரும் நெருக்கடி நிலையை எதிர்நோக்கியுள்ளோம். டிசம்பர் மாதத்தில் செலவுகள் எவ்வாறு சமாளிக்கப்பட்டது என்பதை நிதியமைச்சரின் செயலாளரிடம் வினவப்பட்டது. புள்ளிவிவர தரப்புகளை வழங்குமாறு கோரினோம். அதற்கமைய இலங்கை வரி மற்றும் வரி செலுத்தப்படாத வகையில் திரைசேரிக்கு 141 பில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளது. இதில் சம்பளத்திற்காக 88 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. சுகாதார அமைச்சின் தேவைக்காக மருந்துக்கு 8.7 பில்லியன், தினசரி பயண செலவுகள் போன்ற நிர்வாக செலவுகள் 154 பில்லியன் ரூபாய் ஆகும். மொத்த வருமானம் 141 பில்லியன் ரூபாய் ஆகும். ஆனால் செலவு 154 பில்லியன் ரூபாய். இதனை சமாளிப்பது எவ்வாறு? மாற்று வழியை கண்டறிவது கடினம். முகாமைத்துவம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. உண்மையை கண்டறிதல் மற்றும் மீள் இணக்க பொறிமுறை தொடர்பான கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான யோசனைக்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. யுத்தத்தின் பின்னர் சமாதானத்தை பாதுகாப்பதற்காக அர்த்தமுள்ள வழிமுறையாக உண்மையை கண்டறியும் சுயாதீனமான உள்ளூர் பொறிமுறை ஒன்றை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சரவை தீர்மானத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் பின்னர் மீளிணைப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக ஸ்ரீலங்காவின் சுயாதீன ஆணைக்குழுக்கள் சில அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை தீர்மானத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த ஆணைக்குழுக்களின் பரிந்துரைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, பிரதமர், கடற்தொழில் அமைச்சர், கல்வி அமைச்சர், நீதியமைச்சர், வெளிவிவகார அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவேளை அரச துறையில் பதவி நிலை அல்லாத உத்தியோகத்தர்களுக்கு மாதாந்த சம்பள கொடுப்பனவை உரிய தினத்தில் செலுத்துவதற்கும் ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அதேபோன்று அரச துறையின் பதவி நிலை உத்தியோகத்தர்களின் சம்பளத்தை உரிய தினத்திலிருந்து சில தினங்களின் பின்னர் செலுத்துவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சமூக செயற்பாட்டாளர்களான வசந்த முதலிகே மற்றும் சேமால் அமரசிங்க ஆகியோரின் விளக்கமறியல்கள் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு பிரதான நீதவானால் இந்த விளக்கமறியல் உத்தரவுகள் இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளன. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகேவை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் பிரசன்ன அல்விஸ் இன்று உத்தரவிட்டுள்ளார். எதிர்வரும் 24ஆம் தேதி எழுத்து மூல சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறு முறைப்பாட்டாளர் மற்றும் சந்தேக நபர் தரப்பிற்கு கொழும்பு பிரதம நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே தலதா மாளிகை மற்றும் பௌத்த மதத்தை நிந்தித்த குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சமூக ஊடக ஆர்வலர் சேபால் அமரசிங்கு எதிர்வரும் 31ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் சர்வதேச குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகள் சட்டத்தின் கீழ் வருவதால் அவருக்கு பிணை வழங்க நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என சுட்டிக்காட்டிய கொழும்பு பிரதம நீதவான் பிரசன்ன அல்விஸ் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையின் நிலைமையை வழிநடத்துவதற்கு உதவுவதில் சீனா தொடர்ந்தும் சாதகமான பங்கை வகிப்பதாக சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு முதலீடு மற்றும் நிதியளிப்பு பங்காளிகளின் நியாயமான உரிமைகள் மற்றும் நலன்களை நிலைநிறுத்தவும் சீனா உறுதி பூண்டுள்ளது. ராமேஸ்வரம் அருகே தங்கச்சிமடம் கடற்கரை பகுதியில் வீடு போன்று வடிவமைக்கப்பட்ட மர்ம பொருள் கடலில் மிதந்து வந்து கரையொதுங்கியுள்ளது. மிதந்து வந்த மர்ம பொருளின் உள்ளே பல்வேறு வகையான புத்தர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டு அந்த சிலைக்கு பச்சையரிசி, நெல் உள்ளிட்ட பல்வேறு தானியங்களை கொண்டு பூஜைகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி இரணிமடு குளத்தின் 103வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு 103 பானைகளில் பொங்கல் நிகழ்வானது கிளிநொச்சி கனகாம்பிகை அம்மன் ஆலயம் ஒன்றில் சிறப்பாக நடைபெற்றது. இரணிமடு கமக்கார அமைப்புகளின் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன், வடமாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர், விவசாய திணைக்கள அதிகாரிகள், நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள், விவசாயிகள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர்.
முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரத்துறைப்பற்று பிரதேச சபையின் உறுப்பினர் சீனராசா லோகேஸ்வரனுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக முள்ளியவளை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த பிரதேச சபை உறுப்பினருக்கு அரசு உத்தியோகத்தர் ஒருவரால் விடுக்கப்பட்ட கொலை அச்சுறுத்தல் மற்றும் அச்சுறுத்தல் செயற்பாட்டு சம்பவங்கள் தொடர்பாக இன்று காலை முள்ளியவளை காவல் நிலையம் சென்ற பிரதேச சபை உறுப்பினர் தனக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பவரின் பெயரையும் ஆதாரங்களையும் காட்டி முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணையதள பாதுகாப்பில் கோரிய திருத்தங்களுக்கு உடன்பாடு. ரஷ்ய கூலிப்படை தளபதி நோர்வேயில் அரசியல் தஞ்சம், இனி உக்ரைனுக்கு ஆதரவு என கூறும் அந்திரி மெட்வெடேவ். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.